தமிழகத்துல ஒரு கார்ல பயணிக்கும்போது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில தானே இந்த சம்பவம். அச்சுறுத்தலே இல்லை. நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு சென்னை மாநகரத்தில் இப்போதான் நிம்மதியா இருக்கிறார். காரில் சென்ற பெண்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையில் இந்த சமூகம் இருப்பதாக செய்தியாளர் கூறிய கருத்துக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மறுப்பு தெரிவித்துள்ளார். 8 முறை மோடி வந்தோம், ஒரே ஒரு தளபதி மு.க. ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்து அவர் தவிடுபடியாக்கி 40 வெற்றி பெற்றோம். தொடர்ந்து திராவிட அவர் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடுகிறது. தமிழ்நாட்டிலே இதுவரை நாம் பார்த்ததே கிடையாது. போகிற மாணவிகள் எல்லாம் தளபதியை அப்பா அப்பான்னு கூப்பிடுற ஒரு காட்சி தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு தான் நான் பார்க்குறோம். ஆக இந்த செல்வாக்கை தாண்டி கொள்ள முடியாதவர்கள், தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் வஞ்சக நோக்கத்தோடு கெட்ட நோக்கத்தோடு எதையும் ஊடுருவி செய்யலான்னு பார்க்குறாங்க. அதையும் சந்திக்கிற திறனும் சக்தியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. இந்த விஷயத்துல நீங்க சிறப்பு புலனாய்வு விசாரணை செய்யணும்னு சொல்றீங்க. நாங்க இந்த தனிப்படை விசாரணை செய்யறாங்க. இப்படி இருந்தும் தமிழகத்துல ஒரு கார்ல பயணிக்கும்போது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில தானே இந்த சம்பவம். அச்சுறுத்தலே இல்லை. நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு சென்னை மாநகரத்தில் இப்போதான் நிம்மதியா இருக்கிறார். அதிமுக ஆட்சியில் இரவு 10 மணிக்கு மேலே ஹோட்டல்களே இருக்காது. உண்டா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் ரவுண்ட் தி கிளாக் தூங்கா நகரமாக சென்னை இருக்கு. 24 மணி நேரமும் உணவு விடுதல் இருக்குதுன்னா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், பாதுகாப்பு இருக்குதுன்னு அர்த்தம். 10 மணிக்கே மூடிட்டு போகணும்னு சொல்ற காலம் எடப்பாடி காலம். எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் திறந்து விட்டு சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் போது இப்போ தான் பார்க்கக்கூடிய அளவுக்கு 24/7. இன்னெல்லாம் மதுரை தான் தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. சென்னை மாநகரமே தூங்கா நகரமாக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.